நினைச்சுக்காதீங்க. நன்றி. ஹலோ. விழாவிற்கு வந்து சிறப்பித்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி இப்பொழுது உடனடியாக மறுத்து பேச வருகிறார் ராணிக்குமார் அவர்கள். ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே முடிக்கணும், அதனால சரச்சரன்னு போயிடும். நடிப்பில்லாத நாடகம் இல்லை. நீ பேசினியா அம்மா? நடிப்பில்லாத நாடகம் இல்லை, துடுப்பில்லாத படகு இல்லை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. இல்லை. இந்த போட்டோகிராஃபர்கள், வீடியோ கவரேஜ்காரர்கள் இல்லாமல் நமக்கு இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு. காசு இங்க இருக்க மக்கள் தான் சார் செம மாசு. நீ முதல்ல பேசு. நடுவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவராங்க? அப்புறம் என்ன ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா? இல்ல, கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க சார். ஆஃப் ஆயில்ல போடுவாங்க, முட்டை தோசையிலயும் போடலாம் சார். நீங்க பேசுங்க மேடம். உங்களை பத்தி 4 வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன் சார். அந்த கவிதையை சொல்லிட்டு அடுத்து நான் பேச ஆரம்பிச்சிடுறேன் சார். நீங்க எப்படிப்பட்ட நடுவர் தெரியுமா? உண்மையிலே நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா, ஜில்லுன்னு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா, தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா? அந்த எதிரடிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்கள் என்ன மண்டா? நீ ஏன் ஊரா சாப்பிட்டு ஆயிட்டா குண்டா? சார், என்னை கருப்புன்னு மட்டும் சொல்லாதீங்க, குண்டுன்னு சொல்லாதீங்க. அது எங்க வீட்டுக்காரர் கவலைப்படணும். உண்மையிலே சார், இவங்க எவ்வளவு பேச்சு பேசுனாங்கல்ல, பணம் பண்ணணும். இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும் இருட்டா இருக்கும் சார். ஒவ்வொரு குடும்பத்திலையும் சொந்த பந்தம் இல்லைன்னா உங்க வாழ்க்கையே இருட்டா போயிடும். அதனாலதான் நாங்க யூபிஎஸ்சி பேட்டரி வைக்கிறோம். அப்படி சொந்த பந்தம் குடும்பத்துல இருக்கும்போது மகிழ்ச்சி, மனநிறைவு எப்படி தெரியுமா சார் இருக்கும்? எப்படி இருக்கும்? பூ மாலையில் ஒரு மல்லிகையா இருக்கும் சார். ஆஹா. பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தேன் என்றது. மாலையில் ஓர் மல்லிகை. இவங்க தான் உங்களுக்கு சொத்து பத்து தானே வேணும். இவங்க திருமணம் பண்ண பொண்ணு பார்க்க போகும்போது தனியா ஒரு தட்டு நிறைய பணத்தையும் நகையையும் தூக்கிக்கிட்டு போயிட்டு தனித்தனியா உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு பொண்ணு கேட்டா பொண்ணு கொடுத்துருப்பாங்களா சார்? கொடுக்க மாட்டாங்க. அப்படியே சொந்த பந்த அங்காளி பங்காளி மாமா மச்சா எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வேணா பஸ்ஸை எடுத்துக்கிட்டு போய் பொண்ணு கேட்டாதானே சார் பொண்ணு கூட கொடுப்பாங்க. கொடுப்பாங்க கொடுப்பாங்க.
நம்ம பைக்கில் போய் பொண்ணு பார்த்துட்டு வந்தால் சொந்தக்காரன் காரில் போய் கொடுத்துறாதன்னு சொல்லிட்டு வந்துடுறான். இவன் குடும்பமே விளங்காத குடும்பம். இவங்க அம்மா வாயை திறந்தா மூட மாட்டா. இவங்க அண்ணன் தண்ணியை போட்டு பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்து கிடப்பான். ஏதாவது சொல்லி கல்யாணத்தை நடக்கடாம பண்ணிடுறானுவோ. ஆனால் உண்மையிலங்க சார், அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சார், இவங்க 3 பேரையும் என் பிள்ளையா பெக்க நினைக்கிறேன். நடுவர் இதாண்டா தாய் பாசங்கிறது. பாரு இந்தா சொன்ன உடனே பசிக்குதுங்கிறான் பாரு. ஏன் தெரியுமா சார், இவங்க 3 பேரையும் என் பிள்ளையா பெக்க நினைக்கிறேன். அப்படி அன்பு பண்பு பாசம்னாலாம் நினைக்காதீங்க. வயிற்றுல கரு உருவானவனா பாதி பப்பாளி பழத்தோட க்ளோஸ் பண்ணிடுவேன் 3 பேரையும். சொந்த பந்தம் வேணாமாம்ல, சொந்த பந்தம் முழுசா பப்பாளி பழம் சாப்பிடு. ஏன்னா நடுவில் உட்காந்து கொஞ்சம் பெரிய ஆளு, காலி பண்றது சிரமம். சொந்த பந்தம் வேணாமாம்ல சார். நிலையான அன்புக்கு பிரிவில்லை சார். சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை. தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை. உண்மையான குடும்ப உறவுகளுக்கு அப்படி சொந்த பந்தம் இருக்கிற வாழ்க்கை எப்படி தெரியுமா சார் இருக்கும்? எப்படி இருக்கும்? பால் வண்ணம் பருவங்கண்டு மாதிரி இருக்கும் சார். பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். கண் வண்ணம் அங்கே கண்டு, கை வண்ணம் இங்கே கண்டு, பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு, கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு, பூ வண்ண பாடம் சொல்ல எண்ணம் இல்லையா? பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். அருமையான குரல் வளம். நன்றிங்க சார். நீங்க கவுந்தம்பாடி வந்துட்டீங்கல்ல? சரிங்க சார். நீங்க 100 வயசு வரை இந்த குரல் வளத்தோட வாழணும்னு என் மக்கள் சார்பா உங்களை வாழ்த்துறம்மா. நன்றிங்க சார். நீ எத்தனை வயசாலும் உன் புருஷன் கேளம்மா. நான் இருக்கும் வரை நீ வாழ்வாய். நீ ஒன்றும் அவசரம் இல்லை. நீங்க 2 பேரும் இந்த அம்மா உங்கெல்லாம் லேட்டா வாங்க, நாங்க முன்னாடி போறோம். நிகழ்ச்சி பிடிச்சி வைக்கிறேன்டா வாடா சார். எவ்வளவுதான் சொத்து பத்து பணங்காசுன்னு பேசினாலும் கூட சார், இப்ப நைட்டு 12 மணிக்கு ஒரு குழந்தை அழுகுது. நைட்டு குழந்தை அழுகும் போது இவங்களுடைய பணக்கட்டையும் சொத்தையும் தூக்கி அந்த குழந்தை முன்னாடி இப்படி ஆட்டுனா அந்த குழந்தை அழுகையை நிப்பாட்டுமா சார்? கண்டிப்பாக. குழந்தை அழுகின்ற பொழுது பெற்ற தாய் வாரி தன் நெஞ்சோடு அணைக்கின்ற பொழுதுதான் அந்த குழந்தை தன் அழுகையை நிறுத்தும். உண்மையில சார் சொந்த பந்தம் சரியில்லைங்கிறாருல, உண்மையில பாருங்க எங்க பெண்கள்லாம் பாருங்க எவ்வளவு அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க பாருங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கு மகாலட்சுமியை பாக்குறதுக்கு சார். உண்மையிலே நம்பிக்கை இல்லாத இடத்துல அன்பு இருக்காது சார். ஆமாமா. அன்பு இல்லாத இடத்துல சந்தோஷம் இருக்காது. சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காதுங்க. அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஒரு குடும்பத்துல சொந்த பந்தம் எப்படி தெரியுமா சார் கொடுக்கும்? எப்படி கொடுக்கும்? தங்க பதக்கத்தின் மேலேயா கொடுக்கும். ஆஹா ஆஹா. பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே அந்த பட்டுக்கண்ணங்களின் மேலே தொட்டு கொடுத்திடலாமோ இல்லை விட்டு கொடுத்திடலாமோ? கொத்தோடு முத்தட வஞ்ச கொடியை தொட்டு தொடர்வது என்ன?
ஒதுக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே அந்த பட்டுக்கண்ணங்களின் மேலே தொட்டு கொடுத்திடலாமோ இல்லை விட்டு கொடுத்திடலாமோ சார் உண்மையிலே பாருங்க, நம்ம மாண்டு போகின்ற பொழுது நம்மளுடைய சொந்த பந்தங்கள் தான் நம்மளை தூக்கி சுமக்குமே தவிர இவர்களுடைய சொத்து பத்து தூக்கி சுமந்து செல்லாது என்று சொல்லி சொத்து பத்தோடு வாழ்வது வாழ்க்கை அல்ல, சொத்து பத்தோடு வாழ்வது வாழ்க்கை அல்ல, சொந்த பந்தங்களோடு வாழ்வதுதான் மனநிறைவான வாழ்க்கை என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்தவங்களின் திருப்பாதங்களை படித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பாட்டு. அடுத்த வருஷம் நேரம் தாரேன், ஒன்றும் வருத்தப்படாத. போட்ட மேக்கப்புக்கும் பேச விட்டேன், அவ்வளோதான். இந்த வருஷம் எங்கள் மாப்பிள்ளை வந்துட்டாப்ல, அதான் மனுஷங்கிறது. அந்த மைக்கை எடு, பேசி பாரு. ஆன் பண்ணியிருக்கியா மைக்கை? ஆன் பண்ணிக்கிறோம். ஹலோ 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 செக். இங்கே வா, கார்டில் சே எடு. என்ன தியாகம் பண்ணி இப்படி தான் பண்ணி விட்டுருக்குறேன். இவ்வளோ நேரம் நாங்கள் எடுக்காம தானே வச்சுருந்தோம். அதை ஆன் பண்ண கொண்டா கொண்டா கொண்டா. ஹலோ 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 ஹலோ. செங்கையிலை மால் தூக்கி சிவந்த மழுவம் தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை என தினமும் தூக்கி கங்கையை திங்களை கடந்த சடையின் மேல் தூக்கி அங்கும் இங்கும் என்று விளையாடும் இருக்கு இருவர் கண்படாத தெய்வமே ராஜராஜேஸ்வரி தாயே கவந்தப்பாடி ஆளுங்க அருமாரி அம்மா உன்னை கோடான கோடி வணக்கங்களை சொல்லி வர